இளைய தலைமுறையினரிடம் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் கன்னியாகுமரி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தலைமுறையினரிடம் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இளைஞர்களுக்கு தங்களை சுற்றி என்ன நடக்குது, அன்றாடம் நம்ம மாவட்டத்துல என்ன நிகழ்வுகள் நடக்குது, அரசியல் சூழ்நிலைகள்ல என்ன நிகழ்வுகள் நடக்குது, அவர்களை சுற்றி என்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கக்கூடியதை முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். கண்டிப்பா செயலிகள்ல நேரத்தை வீணடிக்காம செய்தித்தாள்கள் படிக்கணும். அது போக அரசியல்வாதிகள், அதாவது அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படி இருக்கு, அது பொதுமக்களுக்கு எப்படியான விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை இளைஞர்கள் தொடர்ந்து கவனித்து வந்தாலே இளைஞர்களுக்கு அரசியல் மீதான ஆர்வம் வரும். தற்போதைய இளைஞர்கள் அரசியல் புரிதல் இல்லாம இருக்காங்க. அது எப்படின்னா, ஒரு தனி நபரால தான் அரசியல் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது இல்லாம, இப்போ நம்ம சமூகத்துல சோசியல் மீடியாங்கிற பெரிய ஆயுதம் நம்ம இளைஞர்கள் கையில இருக்கு. அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது இளைஞர்களுக்கு மட்டும்தான் தெரியும். சோசியல் மீடியாவை வச்சு நம்ம நிறைய புது புது திட்டங்கள் வந்திருக்கிறத நம்ம சின்ன சின்ன மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணுமோ அது இளைஞர்களால மட்டும்தான் முடியும். அதனால அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதை இறங்கி தூர்வாடுறதுக்கு இளைஞர்கள் சக்தியால மட்டும்தான் முடியுமே தவிர்த்து அதை வேற யாராலையும் முடியாது. அதற்கு இளைஞர்களின் ஒத்துழைப்பு மிக முக்கியம். அதாவது தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வரும். அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் இல்ல, பொதுமக்களுக்கும் அது ஒரு திருவிழா. ஏன்னா இது ஜனநாயக ஆட்சி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் மக்களை ஆள வேண்டுங்கிறது தான் ஜனநாயகம். அதனால இப்ப வரக்கூடிய இளைஞர்கள் பொதுவா வரலாற்றை திருப்பி பார்க்கணும். எளிய முறையில திட்டங்களை எளிமையா செயல்படுத்தின தலைவர்கள் வழியில யார் வராங்கன்னு அவங்களுக்கு நம்ம வாக்குரிமை கொடுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2வது வாக்குக்காக நீங்க பணமே வாங்காதீங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் நம்மளுடைய அவங்க ஆதரவுப்பட்ட ஒரு தலைவர் வரணும்னு சொல்லிட்டு 500 ரூபாய் கொடுப்பாங்க. அது 500 ரூபாய் ஒரு நாள் செலவு கூட உங்களுக்கு ஆகாது. ஆனா நீங்க 500 ரூபாவை 5 வருஷத்துக்காண்டி உங்களை அடமானம் வைக்கிறீங்க. அதை இளைஞர்கள் கண்டிப்பா தவிர்க்கணும். சமூக வலைதளத்திலேயே நீங்க மூழ்கி கிடக்குறீங்க. சமூக வலைதளத்திலேயே கம்பு சுத்துறீங்க. அதை விட்டுட்டு விவசாயம் எப்படி நடக்கு, நாட்டு நடைமுறைகள் எப்படி நடக்கு, இந்த வாக்குரிமையெல்லாம் எப்படி இருக்கு, ஜனநாயக ஆட்சி எப்படி நடக்கு, தலைவர்களுடைய அந்த பின்பற்றி வரக்கூடிய அந்த எளிமையான அரசியல் எப்படி நடக்குங்கிறத நீங்க கண்கூடா பார்க்கணும். உங்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு கலெக்டர் ஆபீஸ் தான் உங்களுடைய நிர்வாகம். அங்க போய் பாருங்க எவ்வளவு ஆபீஸ்கள் இருக்கு, எவ்வளவு திட்டங்கள் இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சுக்கிடணும். நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ ஒரு அரசியல் தலைவர் எங்கேயோ இருந்து வராங்க, அவங்களுக்கு பின்னாலே நம்ம கம்பிச்சுட்டவே கூடாது. உண்மையான நிலவரத்தை நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். பழைய காலத்துல பார்த்தா பெண்களை படிக்கவே விட மாட்டோம். இப்ப பெண்களும் இளைஞர்களும் படிச்சு ஒவ்வொரு வீட்டுல ஒரு MA மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க இருக்காங்க. அதனால நீங்க சிந்திச்சு செயல்படணும். தேர்தலுங்கிறது உங்களுடைய உரிமை. அது எல்லாருமே 100% தேர்தலில் வாக்குரிமை நீங்க செலுத்தணுங்கிறத கேட்டுக்கிறேன்.